வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நாம நேத்துல இருந்து இந்தியா டுடே சி ஓட்டர் 2 பேரும் சேர்ந்து எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய மூட் ஆஃப் தி நேஷன். இந்தியா டுடே அவர்களினுடைய மேகசீனுக்காக ஒவ்வொரு வருஷமும் 2 முறை பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் 6 மாசத்துக்கு ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசத்தினுடைய மனநிலை எப்படி இருக்குது, இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்கு மக்களினுடைய மதிப்பெண் எவ்வளவு இருக்குது, டாப் 10 முதல்வர்கள் யாரு, டாப் 10 ஸ்போர்ட்ஸ் பிளேயர், டாப் 10 அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறை சார்ந்து மக்களினுடைய மனதில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு தடவை பட்டியல் வெளியிடுவாங்க. அவர்களினுடைய லேட்டஸ்ட் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பதிப்பு, அதனுடைய பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல இந்த வீடியோல நாம தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்ல ஆகஸ்ட் மாதத்துல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே இப்போ தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறதுனால அவங்க அதை மனதில் வச்சுக்கிட்டும் நாங்க இவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறோம், இவங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட கூட அவங்க பதில் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர்களினுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன 2024 லோக்சபா தேர்தலில் 39 தொகுதியில 39 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த முறை இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, மக்கள் மனசுல யார் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதலாவது வாக்கு சதவீதம். என்டிஏ 37% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னும், இண்டி அலையன்ஸ் 48% வாக்குகளையும், மற்றவர்கள் 15% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ போன முறை பாஜக அண்ட் அதிமுக 2 பேரும் தனித்தனியா தான் களம் கண்டிருந்தாங்க. ஸோ அந்த 2 பேரையும் சேர்த்து 41% வாங்கியிருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸ் 47% வாங்கியிருந்தாங்க, மற்றவர்கள் 12% வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த முறை 41%-லிருந்து 4% இழந்து 37% தான் என்டிஏ அலையன்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸ் 47%-லிருந்து 1% அதிகமா 48% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 2-லிருந்து 3 சீட் வரைக்கும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அலையன்ஸ் 35-லிருந்து 36 இடங்கள் வரைக்கும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் பார்க்கும் பொழுது தற்பொழுது என்டிஏவை விட இண்டி அலையன்ஸுக்கான மனநிலை தான் மக்கள் கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இது லோக்சபா தேர்தல் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவா இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறதுனால மக்கள் இந்த கேள்விக்கான பதில் அந்த தேர்தலையும் மனசுல வச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால இந்த மூட் ஆஃப் தி நேஷன் படி பார்க்கும் பொழுது என்டிஏ அலையன்ஸை விட இண்டி அலையன்ஸ், அதாவது திமுக கூட்டணிக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர் அவர்கள் கணித்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.